அழகா கோலம் போட்டுட்டோம். ஆமா, அடுத்த கோலம் சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்க கோவிலை சுத்தம் செய்து கோலம் வேண்டும். ஆனால் எப்படியோ வந்து அந்த அம்மா மறுவரையில் நம்ம அதற்குள்ளாக காற்று வழியெல்லாம் சாணம் தெளித்து கண்ண கோலமிட்டு அவர்களை அவிழ்த்து வைத்திருக்க அந்த ஆடையெல்லாம் தொவித்து இந்த இடத்த நம்ம சுத்தம் செய்ய வேணும். முதல்ல அப்புறம் பள்ளி கழிச்சு கோலமிடணும். ராத்திரி நேரத்து கயிறு எங்க கயிறு நானும் போடலம்மா. அப்படியா? நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். இந்த வாழைப்படியில மட்டும் சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து வடக்கி கூட்டி பெருக்கி அனைத்திலும் கோலம் போட்டிருப்பது யாரா இருக்கும்? சரி, மறைந்திருந்து பார்க்கலாம் யார் என்பது. யாரோ ஒரு பெண் மறந்து மறந்து நிற்கிறாளே. அந்த வாழைமத்த பக்கத்துல
எதற்காக அந்த பெண் நம்மளை பார்க்கணும்? இந்த இடத்திற்கு வந்து எதற்காக கோலமிடணும்? அவளுக்கு என்ன தேவையா இருக்கும்? கேட்டாதானே தெரியும். ஆமா, அவ பின்னாடியே சென்று பார்க்க. பார்த்தா அவ எங்க இருக்கா பாத்துக்கலாம். அந்த பக்கமா தேடு. வணக்கம்மா. ஆமா, நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? நீங்க யாரு? இந்த இடத்துல கோலமிட்டது யாருமா? ஆமா, என் கதையை சொல்ல வந்தால் இந்த பொழுதும் விடியும், இந்த பொழுதும் போகும் அம்மா. அதனால் உங்களை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? அம்மா, நடிகர் வீதியிலே நீ விளையாடி கொண்டு இருக்கும் போது என் கணவர் உன்னை பார்த்தார் அம்மா. அப்படியா? அப்படி பார்க்கும் பொழுது என் கணவர் என்னிடத்தில் ஓடி வந்து, நலாயணி, உன்னை விட அவள் சிறந்தவள், அழகிலே என்று என்னை விட்டார் அம்மா. அப்படி இருக்கும்போது உன்னை ஒரு நாள் என் கணவர் உன்னை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அம்மா, ஆசைப்படுகிறார். என்னது? அடிப்பாள், உன்னுடைய கணவர் என் மீது ஆசை கொண்டு விட்டார். ஆமாம்மா, என்னை அவர் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் அவருக்கு நீ கேட்டு கொடுக்கிறேன். அவர் இடத்துல கூட்டிட்டு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கல. இல்ல அம்மா, சம்மதம் பற்று வருகிறேன் என்று எடுத்துரைத்தேன் அம்மா. பண்ண கோலங்களிட்டேன், சாணம் தெளித்தேன், உன் ஆலயம் தொகுத்து காண வச்சிருக்கேன். மறுபேரும் சொல்லாமல் வர வேண்டும் அம்மா. இந்த வேலையெல்லாம் செய்து இது கேட்கத்தான். ஆமாம்மா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவனை இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுப்பாள மனம் வந்து? எப்படி அம்மா? உன்னை பார்த்தால் அழகா இருக்கிறாய், உனக்கு என்ன அழகுக்கு குறைவு? உன்னை அவர் வெறுக்க காரணம் என்ன? நீ இதன் சம்மதம் பெற்று வருகிறது கூறியிருக்கிறாயே. இல்லை அம்மா, இல்லை. ஈடுபட்ட ஆசையால் கரம் குப்பை கேட்கிறேன் அம்மா. ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால இதுதானம்மா ஒத்துழைக்க வேண்டும் அம்மா. எனக்கு எவ்வளவு பொறாமையாக இருக்கிறது. என்னையும் அழகில சிறந்தவளாக இருக்கிறாய். அப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாய் நீ. உன்னுடைய கணவர் என்னை ஆசை கொண்டு விட்டார் என்ற ஒரு காரணத்தினால் தன்னுடைய கணவனையே விட்டுக் கொடுக்க விரும்பி விட்டாய். சரி, உன்னுடைய விருப்ப பிரகாரம் உன்னுடைய கணவரை நான் சந்தோஷப்படுத்துவேன். அவ்வளவுதானே? உன்னுடைய கணவரை சொல், நான் திருப்தி பட்டேன். என் கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழகிலே என்னது? சிறந்தவர் இல்லை. சிறந்தவர் இல்லையா? அப்படியானா எப்படி இருப்பாரு? வீரத்திலையும் பொருத்தமானவர் இல்லை அம்மா. ஐயோ, அவர் எப்படி இருக்கார் தெரியுமா? எப்படி இருக்காமா? அம்மா, சொல்லுமா. இந்த உலகத்திலேயே தலைசிறந்த வியாதி குற்றம் என்பது என் கணவருக்கு இருக்குதம்மா. ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். நீங்கள் அறிந்து நீங்கள் எப்படியாவது ஏமா உலகத்திலே சிறந்த 4448 வியாதிகளில் சிறந்த கொடிய நோய் அறிவி குஷ்டம் எடுத்திருக்கிறாரா? ஆமாம்மா, அதை காட்டணுமே என் உடம்புல பக்கு பக்குன்னு ஏறிட்டு. ஆமா, அவர் விழுந்து எப்படி பார்ப்பேன்? அவரை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? முடியாதுமா, முடியாது. அம்மா, உன் காரை பிடித்து மண்டாடி கேட்கிறமா, எப்படியாவது நீங்க சம்மதம் சொல்லுமா. சரி, 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 பணத்தை எப்படி